சும்மா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த சும்மா என்றது வந்து கொஞ்ச நேரத்துக்கு போகிறோம் அப்படின்ற அர்த்தம் வரும். அப்போ சா என்றால் சீக்கிரமாக, சும்மா என்று சொல்கிறது கொஞ்சம் நேரம். அப்படின்னா நீங்கள் யோசிச்சு ரைட் ஓகே மரம் திரும்ப குறை கண்டுபிடிப்போம், மரம் என்ன செய்யுங்க இருஜி திருப்பி பாருங்கள், மீண்டும் பாருங்கள். இது வந்து சும்மா என்று சொல்கிறது கொஞ்சம் கேப் விட்டு உடனே இப்படி பார்த்துட்டு கீழே பார்த்துட்டு இல்லை, ஒசக்க பார்த்துட்டு யோசிங்க, குறை கண்டுபிடிங்க ஏலாம் நல்லா இல்லை. இப்போ தலையை கீழே குடிச்சிட்டு யோசிங்க, எங்கே சரி குறையோண்டு எப்படி எப்படி இதை குறையோண்டு என்ன மெத்தடில் இதுக்குள்ளே குறை கண்டுபிடிக்கிறேன், வேறு மெத்தட் யோசிங்க. யோசித்து இப்போ திரும்ப பாருங்கள். சரியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன், வானத்தை திருப்பி பார்க்க சொல்லி. சும்மா ரிஜிகில் பசரை கர்ற தேய்னி. பசரை என்ன நாங்கள் படிச்சிருந்தானே பார்வையை மீனும் திரும்புங்க கர்ற தேய்னி என்று சொன்னாம இருமுறை என்று அர்த்தம். கர்ற தேய்னி என்றால் இருமுறை என்று அர்த்தம். ஆனால் இந்த இருமுறைக்கு என்ன அர்த்தம் தஃப்சீர் எழுதுகிறாங்கன்றா, நாங்கள் சொல்கிறது தானே திரும்ப என்று. நாங்கள் திரும்ப என்று சொல்கிறது 2 தடவை சொன்னதுக்கு ஐடு அர்த்தம் 2 தடவை இல்லை. நீங்கள் திரும்ப பார்த்து கொண்டே இல்லைங்க. எவ்வளோ டைம் பார்க்கணுமோ அவ்வளோ டைம் பாருங்கள். உங்களுக்கு இங்கேருந்து கிட்டேருந்து வேலை காட்டி ரொக்கடை விட்டு வைத்து போய் கிட்ட போய்த்து பாருங்கள், 7 மாதம் விட்டு கிட்ட போய்த்து பாருங்கள். திரும்ப போங்க, ட்ரை பண்ணுங்க, வானத்தை ஆராய்ச்சி செய்யுங்க, குறை கண்டுபிடிங்க வானத்தில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன், சும்மர்ஜியில் பஸ்ஸில் பிறகு திருப்புங்க உங்களோட பஸ்ஸரை மறைய உங்களோட பார்வையை திருப்புங்க கர்ற தேய்னி திருப்புங்க. சுப்ஹானல்லாஹ், வானத்தை பார்த்து கொண்டே இருக்க சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி வானம் சுப்ஹானல்லாஹ். கர்ற தேய்னி என் கழிவு என்றால் திரும்பிவிடும். என் கழிவு என்றால் என்ன? திரும்பிவிடும். இலைக்க என்றது 2 வார்த்தைமா. இலா என்றது பக்கம், க என்றது அந்த பக்கம். தெரிஞ்சுச்சா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், திரும்பிவிடும். என்ன திரும்பிவிடும்? பசரு, பார்வை திரும்பிவிடும். யார பக்கம்? உன் பக்கம். நீங்கள் வானத்தை பார்த்து குறை கண்டு வேலாமல் உங்களுக்கு வானமாவி நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களோட பக்கத்தையே நீங்கள் அப்படின்னா நீங்கள் கீழே பார்த்து கொள்வீங்க. அல்ல எப்படி திரும்பிவிடும்? ஹாசியன், இழிவடைந்ததாக. உங்களோட பார்வை இழிவடைஞ்சு நீங்கள் கேவலப்பட்டு அப்படின்ட்டா அல்ல ஓண்ட ஒரு குறையும் கண்டுபிடி இழிவடைந்ததாக. வகுவ இன்னும் அவன் இல்லை. இது வந்து அது எதுமைனா அது வந்து வருது ஹசீர் என்ற எண்ணெய் கலைந்து விடும். ஒன்று இழிவடையும், இன்று டயர்டாகிடும். கலைந்து விட்ட நிலை ஹுவதார் தெரியுமா? இது கூட பார்வை அதுதான் டயர்டாகிச்சு. நினைச்சா அது வந்து அந்த பார்வை டயர்டாகி பார்த்து டயர்டாகி அது இழிவடைந்த நிலையில் திரும்பிடும். நினைச்சா வந்து அது ஈனகுவ வந்து அதுமா இந்த பார்வையை தான் ஈன குறிக்குது. அது வந்து அவன் இல்லை. அது அவன் அது இப்போ அவன் கலைந்து விடும் என்று கேளாவே அது சொல்லி அது கலைந்து இது பார்வையை தான் எடுக்கணும். சரி தருமா? அது ஏன்னா அசல் போடுகிற அதேண்டு அது வந்து கலைஞ்ச நிலைமையில் அது பார்வை தான் உங்களுக்கு டயர்டாகி உங்களை பக்கம் திரும்பிடும். சுப்ஹானல்லாஹ். இப்போ இது சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன், தஃப்சீர் நோக்கம் இல்லை, சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தையே இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு குறையும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானம் அவன் ஒரு படைப்பு அதே இவ்வளோ பர்ஃபெக்டாக ரப்பு செய்கிறேன்டா யோசிச்சு பாருங்கள். குர்ஆன் நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சுப்பேன். வானம் என்றது அவனோட நோமலான படைப்பு, குர்ஆன் என்றது என் ரப்போட வார்த்தை. வானத்தையே அவ்வளோ சொல்கிறான் அவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சேன்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் எவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சுப்பேன். அதுதான் அரபி படித்த ஒரு ப்ரொஃபஸர் உண்டு, பெரிய ப்ரொஃபஸர் உண்டு, முஸ்லீம் இல்லாத ஒரு ப்ரொஃபஸர் உண்டு. அவர் என்ன செய்கிறாரு, நல்லா அரபு படித்து குர்ஆன்ட குறை கண்டுபிடிக்கணுமேனு வாராரு. குர்ஆன்ட குறை கண்டிக்கிற நியத்தில் வாராரு. வந்து இப்படி சார் ஒரு கிராமர் மிஸ்டேக், எங்கே சார் ஒரு மிஸ்டேக், இவ்வளோ பெரிய புக்கே 6000 கிட்டத்தட்ட 70,000 வார்த்தைகள் ஈக்குது, எப்படி சார் இதில் ஒரு குறைய சார் கண்டுபிடிப்பேன் நான். வாராரு, வந்து ஒரு குறை மாதிரி விளங்குது, கொஞ்சம் டீப்பாக பார்த்தா சுப்ஹானல்லாஹ் அது குறை இல்லை, அது வந்து மாற விளக்கம் உண்டு. வாராரு. அவர் சொல்கிறாரு, அவர் எந்த டைமும் அவர்கிட்ட சொன்ன வார்த்தை, அவர் எந்த டைமும் குர்ஆன்ல குறை கண்டுபிடிக்க வார டைம் எல்லாம் குர்ஆன் அவருக்கு திருப்பி அடிச்சு கொண்டே இருக்குது. அவர் குறைன்னு நினைக்கிறாரு, அடுத்த ஆயத்துக்கு போனால் ஆகிட்ட விளக்கம் இருக்குது. அல்லா என்ன அல்ல இது சுப்ஹானல்லாஹ். இப்போ நீங்கள் கேட்டீங்க, இது இப்போ நாங்கள் பார்க்குறது 1வது வானம் வேண்டி அந்த மாதிரி அப்படி அடுத்த ஆயத்தில் அது ஆசர் அல்லா சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிப்பாங்க. சரியா?
இவர் இவர் போகிறார், இவர் சொல்கிறார் எத்தனையோ தரக்க ட்ரை பண்ணாராம் குருவானை குறை கண்டுபிடிக்க. அதை ட்ரை பண்ண ஒவ்வொரு தரக்காவும் இதுதான் அவருக்கு நடந்திக்குது. ஹாசியன் வவ்வா ஹசீர். அவர் ஒன்று டயர்டாகிறாரு, ரெண்டாவது பக்கம் அவர் வந்து கேவலப்படுத்துகிறாரு. அல்ல இப்படியா இல்லை, இது கடைசியில் முடிவு பண்ணாராம், இது வந்து மனுஷனுக்கு எழுதியல, இது ரொம்ப வார்த்தையே தான் என்று இஸ்லாத்தை இது பண்ணார். அவ்வளோ குறை கண்டுபிடிக்க வந்த மனுஷன் கடைசியில் பிஹெச்டி இது, அரபில் பிஹெச்டி வந்துக்குது அந்த மனுஷனுக்கு. சுபஹானல்லாஹ். அதுதான் சுபஹானல்லாஹ். குர்ஆனை எவ்வளோ தரக்க நாங்கள் பார்க்கணும், வானத்தே ரொம்ப அவ்வளோ தரக்க பார்க்கணும்னு சொல்கிறான்டா, குர்ஆனை நாங்கள் எவ்வளோ தரக்க பார்க்கணுமா? என் கல்வி இலைக்கல் வசூர் ஹாசி ஓவாசி. இன்னொரு தரக்க பார்ப்போமா? சுபஹானல்லாஹ். இந்த வானத்தை பார்க்குறதே அல்லாஹ் சுப்ஹானஹு நன்மை ஆக்கிக்கிறார். குர்ஆனை பார்க்குறது இவ்வளோ பெரிய நன்மை ஆகிக்கும். குர்ஆனை ஒன்றும் செய்ய தேவையில்லை, உங்களுக்கு ஓத தெரியாட்டி சும்மா திறந்து பார்த்து கொண்டு இல்லைங்க, அதுவும் நன்மை தான். குர்ஆனை சும்மா பார்த்து கொண்டு தான் நன்மை தான். சும்மா உம்மோட மூஞ்ச பார்க்குறதுக்குமே எனக்கு நன்மை தான், காபத்துல்லா பார்க்குறதும் நன்மை தான். அதே மாதிரி குர்ஆனை பார்த்து கொண்டு தான் நன்மை தான். சுப்ஹானல்லாஹ். அவ்வளோ பொறுமதியானது குர்ஆன். ஓகே, அப்போ நாங்கள் படித்தோம் தானே. சும்மெண்டா பிறகு, இறுஜி என்றா திருப்புங்க, மீன் என்னத்தை பசர பார்வையை திருப்புங்க, கர்ரத்தைனி இருமுறை இல்லாட்டி திரும்ப பாருங்க என்ற அர்த்தம் எடுக்கலும். கர்ரத்தை என்றால் இருமுறை, ரெண்டு தரக்கா. இது எய்னி என்றது ரெண்டு தரக்கம்மா, கர்ரத்தைனி ரெண்டு தரக்கா. ஆனால் இது அர்த்தம் திரும்ப ரெண்டு தரக்கா மட்டும் பார்த்துடா, இப்போ ரெண்டு தரக்கா பார்த்தாச்சு, இப்போ பார்க்க தேவையில்லை. இல்லை கர்ரத்தைனி என்றால் இருமுறை தான் கர்ரத்தைனி. சரியா? பார்வை என்றது பசர, இறுஜி என்றது திருப்புங்க, சும் என்றது பிறகு. பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க தானே, மரம் அல்லா சுப்ஹானஹு சும்மா மரம் திருப்பி பாருங்கள், திருப்பி உங்களோட பார்வையை திருப்புங்க இருமுறை. இந்த மரம் சொல்கிறேன், இருமுறை என்று சொல்கிறது ரெண்டு தர கையில் திரும்ப பாருங்க. கர்ரத்தைனி என் கழிவு இலைக்கல் பசரு ஹாசியோ வாசி. என் கழிவு என்றால் திரும்பிவிடும், உங்களின் பக்கம், இலைக்க என்னது பார்வை திரும்பிவிடும் உங்களின் பக்கம். எப்படி திரும்பும்? ஹாசியன் இழிவடைந்ததாக, வாண்டா இன்னும் ஹுவ அது ஹசீர் கலைந்த நிலையில் விளங்கித்தானே. அப்போ இன்னைக்கு புதிய வார்த்தை என்னைக்கு தண்டாம இன்கலிப் என்றது திரும்பிவிடும், உங்களோட பக்கம் திரும்பிடும். இன்கலிப் இது இன்கலிப் தான் என்கலிப் ஆகுது. அதே மாதிரிமா இந்த அடுத்த வார்த்தை ஹாசியன் என்றால் இழிவடைகிறது. அதே மாதிரி இன்றைக்கு இன்னொரு வார்த்தை படிச்சுக்கிறோம், ஹசீர் என்றால் கலைந்த நிலையில்.